போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? சரி சரி வாங்க, விளையாடிக்கிட்டே பேசலாம். சத்தி, அப்படி எல்லாம் பேசாதம்மா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே சத்தியமா நான் சிட்டாட மாட்டேன். என்னப்பா இது? நம்ம குடும்பத்தோட மானமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. இப்ப போய் சீட்டாட மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க? சத்தி, பார்த்தியார் என்ன குத்தாதம்மா. அந்த ஜமீன்தார் மனசுல ஏதோ ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்திருக்கான். என் தலையை அடகு வச்சாவது இன்னும் 3 நாள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறம்மா. நீங்க ஏன்பா மறுபடியும் தலையை அடகு வைக்கணும்? அதான் என் கழுத்தையே அடகு வச்சுட்டீங்களே. பெத்த அப்பனா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைய நீங்க மறந்துட்டீங்க. ஆனா பெத்த அப்பனுக்கு ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய கடமைய நான் இன்னும் மறக்கலப்பா. உங்க தலை நிமிரணும்னா நான் தலை குனிஞ்சுதான் ஆகணும். அந்த ஜமீன்தார் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என் மேல ஆத்திரப்பட்டு எந்த அவசர முடிவுக்கும் வந்துடாதம்மா. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை பத்தி கூட உங்களுக்கு அக்கறை இருக்கா என்ன? ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சு. பெத்த தாய் செத்துட்டா, பெத்த அப்ப சித்தப்பண்ணா. நான் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்காமலே பண்ண எனக்கு தண்டனை கொடுத்தாரு. கேளுங்கம்மா. ஐயா ஐயா, நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க ஐயா. நான் கொள்ள அடிக்கலையா, என்கிட்ட பேசுங்க ஐயா. உங்ககிட்டனே பேச்சு. போ போ. கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. ஆதித்யா, இங்க வா. இந்த உலகமே இப்படிதான்பா. ஒருத்தன் குப்புற வந்துட்டானா அவன் முதுகையே படிக்கட்டா பயன்படுத்துவானுங்க. தைரியமா குடி. வேணா சின்ன பாண்டி, எனக்காக வீணா உனக்கு எதுக்கு ஊர் பகை? ஊர் பகையா? இப்ப மட்டும் என்ன வாத்திக்கிட்ட இருக்கானுங்க? இந்த பயலுக்கு எப்பவுமே இப்படிதான். நீ ஏத்து என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். உன் தாகம் புரியுது, எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைப்பா. ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே. இது நமக்கு தேவையா? எதுக்கு தண்ணி கொடுப்பானே? இங்க பெருசு, ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி கல்லு மேல உட்காந்துருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மந்தியா போறாங்களாச்சே. எங்க போயிட்டு வர மாதிரி? குறி பார்க்கலான்னு போனேன். பார்த்தாச்சா? குறி சொல்றவர் இல்ல. என்ன தம்பி? பெருசு, ஒரு விஷயம் இருக்கு. ఇక్కడ రండి. என்ன விஷயமா குறி கேட்க போயிருந்தீரு? இல்ல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் குறி கேட்க போனேன். நீர் என்ன நினைக்கிறீரு? இந்த கல்யாணம் சத்தியமா நடக்கூடாது தம்பி. நடக்கூடாது அவ்வளவுதானே? இந்த மாதிரி நல்ல காரியத்துல என்கிட்ட விட்டுரும். உட்காரம். காதை கொண்டாங்க. இவ்வளவு பெரிய பழியை தூக்கி ஆதித்ய மேல போட சொல்றேன் தம்பி. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல? ஆமா. இந்த ஊரோட மான மரியாதை காப்பாற்றணும்ல? ஆமா. அதுக்கு ஒரே வழி ஆதித்ய மேல பழிய போடுறதுதான். பெருசு, அந்த ஜமீன்தார் கண்ணுல 2 விரல விட்டு ஆடுறதுக்கு சரியான ஆளு நம்ம ஆதித்யன்னா. அவனை விட்டு ஆட்டிடுவான். அது வந்து என்னையா வந்து போய் நான் சொல்ற கேளு. ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை பணைய வைக்கலாம். ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தனை பணைய வைக்கிறதுல தப்பே இல்லைங்கிறேன். அது இல்ல, அனாவசியமா ஆதித்ய மேல பழி சொல்லணும்னு பாக்குறேன். வழி இல்லப்பா, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிங்கிறேன். இதனால கிராமத்துல ஒண்ணு குழப்பம் வந்துடாது இல்ல? ஐடியா கொடுக்குறது நான் இல்ல. என் பயமே அதுதான். பாத்தியா பெருசு, இந்த பாரு, என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும், முடிவு சுமூகமா இருக்கான். அது சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? அப்படிதான் வழிக்கு நேரா இப்ப வீட்டுக்கு போறேன். ஆதித்யனை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பிரமாதமா நடிக்கிறேன். நீ அங்க போடுற சத்தம் இங்க கேட்கணும். இதே முடிய கிளம்பு. அப்படியேதான் ஏதோ நம்மளால முடிஞ்சது. என்ன சின்ன பாண்டி, இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? நான் செஞ்சுக்கிற வேலைக்கு இங்க உட்கார வைக்காம சட்டசபையில உட்கார வைப்பாங்க. என்ன சொல்ற சின்ன பாண்டி? ஒன்னால என்ன ஊரை விட்டு ஒரு வாரம் தள்ளி வச்சிட்டானுங்க. இந்த பாருப்பா, இனிமே கனவுல கூட யாருக்கும் பச்சாத்தாவே பார்க்க கூடாது. நீ ஆளை விட்டு சாமி கிளம்பு. நான் அப்படியே தப்பு பண்ணிட்டேன். சேர்த்து வச்ச பணத்தை திருப்பி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கோயிலை தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கப்சா உறவெல்லாம் நாங்க தான் பண்றது. இப்பதான் வேதாச்சலம் வந்து உங்க வண்டவளத்தை தண்டவாளம் ஏத்திட்டு இதே ரூட்ல போயிருக்காரு. என்னது? பெருசு வந்துட்டு போச்சா? என்ன சொல்லிட்டு போச்சு? சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதா பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுச்சு. சின்ன பாண்டி. ஆமா, பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு. அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவிய. உன்னால அங்க பேச முடியாதியா? என்ன 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 முறைக்கிற?
உண்மையிலேயே நீ மீச வச்சிருக்கிற ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சலம் வீட்டுக்கு போய் கேள்வி பார்க்கலாம். நீ எங்க கேக்குறது? இந்த பார்வையெல்லாம் அங்க ஒண்ணும் வேவாது. அவர் பழைய வேதாச்சலம் இல்ல, ஜமீன்தாருடைய சம்பந்தி. அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது. டச் பண்ண முடியாதுங்கிற. எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சலம் வீட்டுக்கா? சின்ன பாண்டி, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆதித்யன் என்ன மனுஷனை பார்க்க முடியாது. கொஞ்சம் இரு. என்ன பாக்குற? இத சாப்பிட்டு போன அங்க நீ மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன். பாத்துப்பா, இந்த ஊரோட மான மரியாதை அந்த குவார்டர் பாட்டில தான் இருக்கு. வேதாச்சலம் வெளியே வாயா. கட்டுறது காலில் உள்ள வாயா வெளியே. மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல நடக்கிறது வேற. ஜமீன்தார் வீட்டுல சம்மந்தம் பண்ண திமிரா? என்ன தைரியம் தான் என்ன பத்தி சின்ன பாண்டி கிட்ட தாறுமாறா பேசிருப்பேன். எது கண்டால் நம்ம வீட்டு முன்னாடி சத்தம் போடணும்? அவங்கிட்ட கை நீட்டிட்டீங்களா? எனக்கு தங்கச்சி கூட இல்லையப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. ஒழுங்கா வெளியே வந்து பதில் சொல்லு. ஏய், என்னடா என்ன உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் வண்டவாளத்தை ஊரே தெரிஞ்சு வச்சிருக்க. இது பாரியா, பஞ்சாயத்தோட வார்த்தை மீறக்கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதையா வெளியே வந்து பேசு. ஒருத்தர் என்னடானா சத்தம் போடாம வந்து சம்மந்தம் பண்ணிட்டு போயிருக்கான். இவன் என்னடானா சத்தம் போட்டு ஊரே கூட்டிட்டு இருக்கான். என்னப்பா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்தூர் பொட்டு கொண்டுட்டு பணம் கொடுத்து வச்சிருந்தானா. அவர் இல்லைன்னு கையை உரிச்சுட்டாராம். அதனால அவர் குழந்தைய கடத்திட்டு வந்து மிரட்டி அவருக்கு இந்த பணத்தை வாங்கி நான் ஜமீன்தாட்டப்பட்ட கடன் அடிச்சு விட்டு உங்க இடத்த தாலியை கட்ட போறானா. திட்டம் போட்டிருக்காமா. ஏய், பொட்டு கொண்டு பணம் கொடுத்து வச்சிருக்கியா? ஏதா பணம்? போய் சொல்லாத. இந்த கருத்தை தாலி கட்ட திட்டம் போட்டிருக்க. நம்ம வீட்டு வாசல் முன்னாடி சத்தம் போடா. உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. நீயா வெளியே வரியா இல்ல நான் கதை உடச்சு உள்ள வச்சுமா? என்னடா பண்ணுவ? நான் நொடிச்சு போயிட்டேங்கிறதுக்காக என் பொண்ணு கருத்தை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? முடியாதா உன்னால? என்னடா முறைக்கிற? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேதாச்சலத்தோட வீடு இல்லடா இது, புரிஞ்சுதா? சின்ன புது ஜமீன்தார் பொன்னம்பலத்தோட சம்பந்தியா வேதாச்சலத்தோட வீடு. தைரியம் இருந்தா என் பொண்ணை தொட்டு பாடுறான். அவ்வளவு ஏன் சுத்தமான ஆம்பளையா இருந்தா வீட்டுக்குள்ள கால வைடா பாக்கலாம். நினைச்சு கூட பார்க்காது உன் பொண்ண தொட்டு பார்க்க சொல்றியா? இருக்காத. சொன்ன